வணக்கம் அன்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் அன்பும் பாசமும் நிறைந்த மகிழ்வான மனநிலையோடும் நிறங்கள் மாறாத நல்ல நினைவுகளோடும் நவகிரகங்களின் நல்லாசியோடும் உங்களது குல தெய்வத்தின் அருளாசியோடும் தாய் தமிழ் போல் சிறப்பாக வாழ வேண்டுமென மனமாற வாழ்த்துகிறேன். இன்றைய தினம் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 10வது நல்ல நாள். இன்று சனிக்கிழமை. இன்றைய தினத்துடைய கிரகம் சனி கிரகம். அன்பர்களே, வாரத்தில் 7 நாட்கள், 7 நாட்களும் 7 கிரகங்களுடைய பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணம் என்னவென்றால், நம் முன்னோர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு கிரகம் நம்மை ஆளுமை செய்கிறது, நம்மை வழி நடத்துகிறது என்பதை குறிப்பதற்காகவே வாரத்தில் 7 நாட்களும் 7 கிரகங்களுடைய பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்களாக இருக்கின்ற காரணத்தால் அவர்களுக்கு வார நாட்களில் இடம் கொடுக்கப்படவில்லை. அதன் வகையில் இன்றைய தினம் சனிக்கிழமை. இன்றைய தினத்தை ஆளுமை செய்து அதிகாரம் செய்து நம் அனைவரையும் வழிநடத்தக்கூடிய மகா சக்தியாக இருக்கக்கூடியது சனி கிரகம். சனி கிரகத்தின் அதி தேவதையாக நாம் அனைவரும் வணங்கி வரப்படக்கூடிய தெய்வம் ஐயப்பன் சுவாமி. 18 படிகள் கொண்ட ஐயப்பன் சுவாமியை நாம் அனைவரும் வணங்கி வழிபாடு செய்வதென்பது நாம் அனைவரும் நன்மைகளை நோக்கி செல்வதற்கு உதவியாக இருக்கும். அன்பர்களே, இன்றைய தினத்துடைய நட்சத்திரம் பூர நட்சத்திரம். சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பூர நட்சத்திரம் இன்றைய தினம் காலை 4:27 பிறகு நடைமுறைக்கு வருகிறது. அதற்கு முன்பு கேதுவின் மக நட்சத்திரம் நடைமுறையில் இருக்கும். அன்பர்களே, இன்றைய தினத்துடைய திதி அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய சுக்லபட்ச திதியாக இருக்கக்கூடிய 13வது திதி திரியோதசி திதி. இந்த திரியோதசி திதி காலை 9:12 வரை நடைமுறையில் இருக்கும். அதற்கு அடுத்து அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய 14வது திதியாக சதுர்த்தசி திதி நடைமுறைக்கு வருகிறது. இன்றைய தினத்துடைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையும், மாலையில் 5:30 முதல் 6:30 வரை நடைமுறையில் இருக்கும். இன்றைய தினத்தின் ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரையும், யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரையும். இன்றைய தினத்துடைய குளிகை என்பது காலை 6 மணி முதல் 7:30 வரை நடைமுறையில் இருக்கப் போகிறது. அன்பர்களே, இன்றைய தினத்துடைய சந்திராஷ்டம ராசி மகர ராசியாக இருக்கிறது. காலச்சக்கரத்திற்கு 10வது வீடாக இருக்கக்கூடிய சனியின் வீடான மகர ராசி சந்திராஷ்டம ராசியாக இருக்கிறது. இன்றைய தினத்துடைய சந்திராஷ்டம நட்சத்திரம் என்பது மகர ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரனின் பூராட நட்சத்திரம். அன்பர்களே, இன்றைய தினம் சந்திரன் சிம்ம ராசியில் சூரியனின் சொந்த வீடாக இருக்கக்கூடிய சூரியனின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய சிம்ம ராசியில் சந்திரன் பூரம் நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். சுக்கிரனின் பூரம் நட்சத்திரத்தில் பயணம் செய்வதென்பது நம் அனைவருக்கும் 12 ராசிக்கார அன்பர்களுக்கும் எந்த வகையான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை மிகவும் விரிவாக பார்ப்போம். மேஷம் ராசி அன்பர்களே, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் சிறப்பாக வாழ வேண்டுமென்றால், தன் வாழ்க்கையை சிறந்த முறையில் வழிநடத்தி செல்ல வேண்டுமென்றால் அவனுக்கு புத்தி என்பது சிறப்பாக இருக்க வேண்டும். நல்ல புத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள் சிறப்பாக உயர்ந்த இடத்திற்கு வந்து விடுகிறார்கள். புத்தி என்பது சிறப்பாக இல்லாமல் எதிர்மறையான சிந்தனைகளோடு தேவையில்லாத செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் வாழ்க்கையின் அடிமட்டத்திற்கு சென்று வாழ்க்கையில் உயர்வதற்கு வாய்ப்பே இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் மேச ராசி அன்பர்களுக்கு புத்தி என்ற சிந்தனையை கொடுக்கக்கூடிய வீடு சிம்ம ராசி. ஆமாம் அன்பர்களே, உங்கள் வீட்டிலிருந்து 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசியில் இருந்துதான் உங்களுக்கு புத்தி என்ற சிந்தனை வந்து சேர்கிறது. இன்றைய தினம் உங்களுக்கு புத்தியை தரக்கூடிய வீட்டில் சந்திரன் பயணம் செய்வது என்பது உங்களது வாழ்க்கையில் தன்னம்பிக்கையும், நீங்கள் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்களோ அந்த லட்சியத்தில் உறுதியும் கொடுக்கக்கூடிய சிறந்த நாளாக சந்திரன் அமைத்து தர இருக்கிறார். அன்பர்களே, உங்கள் வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய், மேச ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் கும்ப ராசியில் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். லாபஸ்தானம் மட்டுமல்ல, ஆன்மீகம் தொடர்பான செயல்பாடுகளுக்கும் 11வது வீடு என்பது சிறப்பை தரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. அதன் காரணமாக இன்றைய தினம் ஆன்மீகம் தொடர்பாக, தெய்வ நம்பிக்கை தொடர்பாக மேச ராசியை சேர்ந்த அன்பர்கள் அனைவருமே ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பும் புனித யாத்திரையில் செல்லக்கூடிய வாய்ப்பும் வந்து சேர இருக்கிறது. ரிஷபம் ராசி அன்பர்களே,
மாத்ருஸ்தானம் என்பது சிம்ம ராசி. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத நினைவுகள் என்பது தன் தாயினுடைய நினைவுகளே. தன் தாயினிடமிருந்து அந்த மனிதன் பெற்றுக்கொண்ட அன்பு, பாசம், மென்மையான குணங்கள், இனிமையான செயல்பாடுகள் அனைத்துமே ரிஷபராசி அன்பர்களுக்கு சிம்ம ராசியில் இருந்து தான் கிடைக்க வேண்டும். ஏனென்றால் ரிஷபராசி அன்பர்களுக்கு சிம்ம ராசி என்பது தாய் வீடாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் உங்களது தாய் வீட்டில் சந்திரன் செல்கிறார் என்றால் உங்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க போகிறது. உங்களுக்கு மன நிம்மதியும் மன உற்சாகமும் மன மகிழ்ச்சியும் வந்து சேரப்போகிறது. இது போன்ற நற்பலன்களை கொடுப்பதற்காக சந்திரன் இன்றைய தினம் சிம்ம ராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். உங்கள் வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன், ரிஷபராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் கும்ப ராசியில் உங்கள் வீட்டிற்கு 10ஆம் இடமாகிய தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். சுக்கிரனின் இந்த அமர்வு என்பது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுமே புரிதலோடு குடும்ப தலைவருக்கு உறுதுணையாக இருந்து உங்கள் குடும்பம் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடைவதற்கு உறுதுணையாக இருக்கப் போகிறீர்கள் என்பதை உங்கள் வீட்டின் அதிபதி உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். மிதுனம் ராசி அன்பர்களே, சகோதரஸ்தானம், இளைய சகோதரஸ்தானம் என அழைக்கக்கூடிய வீடு உங்கள் வீட்டிலிருந்து 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி. இந்த வீட்டிலிருந்து இன்றைய தினம் உங்களுக்கு புத்தி கூர்மையும் சிறப்பான சுறுசுறுப்பும் வர இருக்கிறது. மிதுன ராசி அன்பர்களே, 3ஆம் இடத்தில் சந்திரன் சென்று கொண்டிருக்கிறது என்பது உங்களது இளைய சகோதரர்கள், இளைய சகோதரிகளின் வழியில் அன்பையும் பாசத்தையும் பொருளாதார மேன்மைகளையும் கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அன்பர்களே, உங்கள் வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் மீன ராசியில் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து உங்களை நோக்கி கொண்டிருக்கிறார். அன்பர்களே, மீன ராசி என்பது நீர் ராசியாக அமைகிறது. நீரின்றி அமையாது உலகு. அதன் வகையில் நீர் சம்பந்தமாக தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், அதாவது விவசாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள், பழத்தோட்டம் வைத்திருக்கக்கூடியவர்கள், பண்ணைகள் வைத்திருக்கக்கூடிய முதலாளிகள், உங்கள் அனைவருக்கும் நல்ல வருமானத்தை உங்கள் வீட்டின் அதிபதி புதன் கொண்டு வந்து தர இருக்கிறார். கடகம் ராசி அன்பர்களே, சிம்ம ராசி உங்களுக்கு குடும்பஸ்தானமாக அமைகிறது. அன்பர்களே, குடும்பஸ்தானத்தில் சந்திரன் செல்வது என்பது உங்கள் குலதெய்வ கோயில் எங்கு இருக்கிறது என தெரியாமல் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய கடக ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் என்பது உங்களது குலதெய்வ கோயில் எங்கு இருக்கிறது, எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்தி அந்த கோவிலுக்கு நீங்கள் செல்வதற்கான பாதையை காட்டக்கூடிய தெய்வீகம் நிறைந்த நாளாக இருக்கப் போகிறது. அன்பர்களே, 2ஆம் இடத்தில் சந்திரன் செல்கிறார் என்றால் பெற்றோர்களுக்கு தான் பெற்ற குழந்தைகளால் மதிப்பு மரியாதை கொண்டு வந்து தரக்கூடிய சிறந்த அமைப்பாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் குழந்தை பாக்கியம் வேண்டி நீங்கள் செய்யக்கூடிய நல்ல முயற்சிகளுக்கு நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய நாளாகவும் சந்திரன் அமைத்து தருவார். சிம்மராசி அன்பர்களே, உங்கள் வீட்டில் பூரம் நட்சத்திரத்தில் உங்கள் வீட்டின் 12வது வீட்டு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு சொந்தமான, உங்களுக்கு உரிமையான ஜென்மஸ்தானத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சந்திரன் இன்றைய தினம் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் சிறப்பாக தரக்கூடிய சூப்பரான நாளாக அமைய இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நீண்ட ஆயுளையும் உடல் ரீதியான நல்ல ஆரோக்கியத்தையும் சிறப்பாக்கி தரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். அன்பர்களே, உங்கள் வீட்டில் சந்திரன் தனது நட்பு வீட்டில் இருக்கின்ற காரணத்தால் உறவு நிலை என்பது மேம்பாடாக காணப்படும். இன்றைய தினம் உறவு நிலை என்பது மேம்பாடாக காணப்படும். அந்த வகையில் கணவன் மற்றும் மனைவியிடையே இதுவரை இல்லாத அளவிற்கு அதிக அளவு அன்பையும் பாசத்தையும் காதல் போன்ற சுகமான பரிமாற்றங்களையும் நிகழ்த்தி தரக்கூடிய மகிழ்ச்சிகரமான நாளாகவும் இன்றைய தினம் சந்திரன் அமைத்து தர இருக்கிறார். கன்னிராசி அன்பர்களே, இரகசியஸ்தானம் என்றும் சொல்லலாம், முதலீடுகள் செய்யக்கூடிய வீடு என்றும் சொல்லலாம். சிம்ம ராசி என்பது உங்கள் வீட்டிற்கு நேர் பின்னாலே இருக்கக்கூடிய 12வது வீடு. இந்த வீட்டின் பலன்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்தடைய இருக்கிறது. அதாவது தன்னடக்கத்தையும் பெரிய மனிதத்தன்மையும் இது போன்ற சிறப்பான குணங்களையும் இன்றைய தினம் உங்களுக்கு தர இருக்கிறது. அன்பர்களே, உங்கள் வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன், கன்னி ராசியின் அதிபதி புதன் மீனம் ராசியில் உங்களது வீட்டிற்கு சப்த வீடாக இருக்கக்கூடிய 7ஆம் இடத்தில் வீட்டின் அதிபதி அமர்ந்து உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். 7ஆம் இடத்தில் இருந்துதான் கன்னி ராசி என்பவர்களுக்கு
திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கான நற்செய்திகள் வரவேண்டியிருக்கிறது. அந்த வகையில் இன்றைய தினம் திருமணம் வயதை அடைந்த கன்னி ராசியை சேர்ந்த ஜாதகக்காரர்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கு இதுவரை இருந்து வந்த தடைகளை நீக்கி உத்தரவிடக்கூடிய அமைப்பாக புதன் இருப்பார். உங்கள் வீட்டின் அதிபதி இருப்பார். அன்பர்களே, 12ஆம் இடத்தில் செல்லக்கூடிய சந்திரன் உங்களுக்கு எந்த வகையான எண்ண அலைகளை உருவாக்கி தருவார் என பார்த்தால், உங்களது எண்ண அலைகள் அனைத்துமே இரகசியமான செயல்பாடுகளை நோக்கி செல்லக்கூடிய வகையில் இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, லாபஸ்தானத்தின் பலன்கள் இன்றைய தினம் உங்களை நோக்கி வர இருக்கிறது. சிம்ம ராசியில் இருந்துதான் உங்களுக்கு வரவேண்டிய லாபங்கள் வந்து சேரும். இன்றைய தினம் சந்திரனுடைய லாபஸ்தான பயணம் என்பது துலாம் ராசி அன்பர்களுக்கு சிறப்பான பணவரவை தரக்கூடிய லாபகரமான நாளாகவும் அமைய இருக்கிறது. அன்பர்களே, உங்கள் வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 5ஆம் இடத்தில் கும்ப ராசியில் அமர்ந்து உங்கள் குடும்பத்திற்கு சிறப்பை தர இருக்கிறார். அதாவது இது நாள் வரை உங்கள் குடும்பத்தில் நிலவி வந்த மனது தொடர்பான சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விலகக்கூடிய அமைப்பாகவும், உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களின் மனநிலை ஒன்றாக்கி ஒற்றுமையோடு புரிதல் உண்டாகக்கூடிய சிறந்த அமைப்பாக உங்கள் வீட்டின் அதிபதி செயல்பட இருக்கிறார். விருச்சிகம் ராசி அன்பர்களே, தசமஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு சிம்ம ராசி. தொழில் ஸ்தானமாக இருக்கக்கூடிய சிம்ம ராசியின் பலன்கள் இன்றைய தினம் உங்களை நோக்கி வர இருக்கிறது. அன்பர்களே, இன்றைய தினம் சாந்த குணமும் பணிவான நடத்தையும் தரக்கூடிய சிறப்பான குணங்களையும் கொண்டு வந்து தர இருக்கிறது. 10ஆம் இடத்தில் செல்லக்கூடிய சந்திரன் விருச்சிக ராசி அன்பர்களின் மைண்டையும் மனசையும் ஷார்ப்பாக கூர்த்தீட்டி சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய அமைப்பாக, அதாவது எந்த காரியத்தில் நீங்கள் ஈடுபட்டாலும் அந்த காரியத்தில் வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய ஷார்ப்பாக மனநிலையை கொடுக்கக்கூடிய அமைப்பை தர இருக்கிறார் சந்திரன். அன்பர்களே, உங்கள் வீட்டின் அதிபதி செவ்வாய் கும்ப ராசியில் உங்கள் வீட்டிலிருந்து சுகஸ்தானமாக இருக்கக்கூடிய கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறார். இன்றைய தினம் உங்கள் வீட்டின் அதிபதி உங்களுக்கு தரக்கூடிய நற்பலன்கள், விருச்சிக ராசியில் பிறந்து வேலை பணி அமைந்து அதன் வழியில் சென்று கொண்டிருக்கக்கூடிய, அதாவது பெரிய தொழிற்சாலைகளில் பணிபுரிந்து வரக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் நல்ல நாளாக உங்களை கடந்து செல்லும். தனுசு ராசி அன்பர்களே, பித்ருஸ்தானம் என சொல்லக்கூடிய சிம்ம ராசி இன்றைய தினம் நடைமுறைக்கு வர இருக்கிறது. உங்களது முன்னோர்கள், உங்கள் தாத்தா இவர்கள் செய்த நன்மைகள் அனைத்துமே சிம்ம ராசியில் இருந்துதான் தனுசு ராசி அன்பர்களுக்கு கிடைக்கிறது. அதாவது சிறந்த அறிவும் நிறைந்த ஆற்றலும் சிம்ம ராசியில் இருந்து தனுசு ராசி அன்பர்களுக்கு வரும். 9ஆம் இடத்தில் சந்திரன் சென்று கொண்டிருக்கின்ற இன்றைய தினம் என்பது இதுவரை இருந்து வந்த சுபகாரியம் தொடர்பான தடைகளை நீக்கி பூர்வ புண்ணியத்தின் நன்மைகளை கொண்டு வந்து தரக்கூடிய சிறப்பான அமைப்பாக இருக்கப் போகிறது. இதன் தொடர்ச்சியாக, இதன் நற்பலனாக திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகளில் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்க உள்ளது. அன்பர்களே, உங்கள் வீட்டின் அதிபதி குரு 5ஆம் இடத்தில் மேஷத்தில் அமர்ந்திருக்கிறார். 5ஆம் இடம் என்பது சுபஸ்தானம். சுபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய வீட்டதிபதி உங்கள் மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கு இதுவரை இருந்து வந்த ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தையுமே குறைத்து உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவி மக்களின் ஆரோக்கியத்தை குணப்படுத்தக்கூடிய அமைப்பை குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். மகரம் ராசி அன்பர்களே, இன்றைய தினம் சிம்ம ராசி என்பது, சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பூர நட்சத்திரம் என்பது உங்கள் வீட்டிற்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசியாகவும் நட்சத்திரமாகவும் அமைந்திருக்கிறது. இன்றைய தினத்தின் இந்த பலன் அஷ்டம ராசியின் பலனாக உங்களுக்கு வந்தடையும். அன்பர்களே, இங்கு நான் சொல்லக்கூடிய அனைத்து பலன்களுமே கோச்சார ரீதியாக சந்திரன் செல்லும் பொழுது கிடைக்கக்கூடிய பொதுவான ராசி பலன்கள். இன்றைய தினத்துடைய சந்திராஷ்டம நட்சத்திரம் உங்களது ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய புராட நட்சத்திரமாக அமைந்திருக்கிறது. அமைதியான குணமும் நேர்மையும் நேர்கொண்ட பார்வையுடைய மகர ராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன் என பார்க்கும் பொழுது 8ஆம் இடத்தில் செல்லக்கூடிய சந்திரன் ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைகளை கொடுப்பார். இது பொதுவாக சொல்லி வருகின்ற கருத்துதான். உதாரணமாக, உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே வாக்குவாதங்களை தருவதற்கு 8வது வீடு அதிகாரம் பெற்றிருக்கிறது. அதன் காரணமாக இன்றைய தினம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி இருவருமே
வாக்குவாதங்கள் செய்யாமல் ஒருவருக்கு ஒருவர் இருவருக்கும் இடையே விட்டு கொடுத்து போவதென்பது இன்றைய தினத்திற்கு மட்டுமல்லாமல் இன்றைய தினத்திற்குமே நல்லறமாக அமைவதற்கு சிறப்பாக இருக்கும். கும்பம் ராசி அன்பர்களே, கலஸ்திரஸ்தானம் என சொல்லக்கூடிய சமசப்த வீடாக இருக்கக்கூடிய சிம்ம ராசியிலிருந்து இன்றைய தினம் சந்திரன் உங்களை இயக்க இருக்கிறார். அதாவது திருமண ஏற்பாடுகள் கைகூடக்கூடிய யோகத்தை கொண்டு வந்து தர இருக்கிறார். மன கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து இருக்கக்கூடிய தம்பதியர்கள் ஒன்று சேர்வதற்கு அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வந்து தர இருக்கிறார். அன்பர்களே, கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் என்பது சிறந்த செயல்பாடுகளை செய்யக்கூடிய உயர்வான எண்ணங்களையும் தரக்கூடிய பொன்னான நாளாக உங்களுக்கு அமைய உள்ளது. உங்கள் வீட்டின் அதிபதி உங்கள் வீட்டிலேயே அமர்ந்து அவர் செய்யக்கூடிய சிறப்பான நற்பலன் என்ன என்றால், அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கடமை தரப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் அந்த கடமை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கடமையை இனிதாக நீங்கள் சிறப்பாக நிறைவேற்றுவதற்கு உங்கள் வீட்டின் அதிபதி உங்கள் வீட்டிலேயே இருந்து உங்களுக்கு உதவி செய்ய இருக்கிறார். மீனம் ராசி அன்பர்களே, வெற்றி ஸ்தானம் என சொல்லக்கூடிய சிம்ம ராசி உங்களுக்கு இன்றைய தினம் வெற்றிகளை தர இருக்கிறது. வெற்றிகள் மட்டுமல்லாமல் பந்த பாசமும் மனம் விட்டும் பேசக்கூடிய சிறப்பான குணங்களையும் தர இருக்கிறது. 6ஆம் இடத்தில் செல்லக்கூடிய சந்திரன் உங்களுக்கு எந்த வகையான வெற்றிகளை தர இருக்கிறார் என்றால், மீன ராசியில் பிறந்து பட்ட படிப்பு படித்து வேலை தேடி கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சந்திரன் என்பவர் நீங்கள் விரும்பியபடி நீங்கள் ஆசைப்பட்டபடி உங்கள் தகுதிக்கு ஏற்றபடி வேலை அமைவதற்கு உறுதுணையாக இருப்பார். அன்பர்களே, உங்கள் வீட்டின் அதிபதி குரு 2ஆம் இடமாகிய மேசத்தில் அமர்ந்திருக்கிறார். குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு திருமணமாகி இனிமையாக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய புதுமண தம்பதியர்களுக்கு அவர்களது தாம்பத்திய உறவுகளை சிறப்பாக்கி அழகிய தேவதை போன்ற நல்ல குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய யோகத்தை குரு உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார். குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு மீன ராசி அன்பர்களுக்கு தர இருக்கிறார். அன்பர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.